சேலம், தருமபுரி மாவட்டங்களின் எல்லையான தொப்பூரில் மணல் லாரியும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்திற்கு திட்டமில்லாமல் அமைக்கப்பட்ட மேம்பாலங்களும் சாலை திருப்பங்களுமே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். விபத்துகள் தொடர்வதால் உரிய தீர்வு ஏற்படுத்த வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தேவையில்லாத இடத்துல நிறைய மேம்பாலங்கள் போட்டுக்கிறாங்க. முக்கியமான மேட்டூர் வகையான பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு பெரிய ரோடு மிஷின் சம்பந்தப்பட்ட விஷயம் போறக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்தான மேம்பாலம் இல்லாத ஒரு பொறியியல் இன்ஜினியர் எந்த ஒரு இன்ஜினியரை வந்து தவறான ஒரு பிளான்னால எங்களுடைய பொதுமக்களுடைய உயிர் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதுவரை சேதமாக இருக்குது. இந்த விபத்து குறித்த விரிவான தகவல்களை நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த விபத்து எப்போது எப்படி நடைபெற்றது? வேதவழி இன்று காலை மேட்டூரிலிருந்து திருப்பத்தூர் செல்வதற்காக வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து மேச்சேரி பிரிவு சாலையை கடக்க முயன்ற போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கு. குறிப்பா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த சாலை வழியாகத்தான் இப்ப ஆம்புலன்ஸ் நிற்கின்ற இந்த சாலை தான் மேச்சேரியிலிருந்து தொப்பூரை இணைக்கின்ற சாலையாகும். இதன் வழியாகத்தான் மேட்டூரிலிருந்து வந்த அந்த அரசு பேருந்து தொப்பூர் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வதற்காக சாலையை கடக்க முயன்றுள்ளது. அப்பொழுது சேலத்திலிருந்து தர்மபுரி நோக்கி வந்து கொண்டிருந்த மணல் பாரம் ஏற்றப்பட்ட லாரி பேருந்தின் மீது நேரடியாக வந்து மோதியது. அதிவேகத்தில், அதாவது தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இந்த மணல் லாரியும் அதிவேகத்தில் வந்திருக்கிறது. இதை கவனிக்காமல் கவனக்குறைவாக அரசு பேருந்து ஓட்டுநர் சாலையை கடக்க முயன்றதனாலேயே இந்த விபத்து நேர்ந்திருப்பதாக இப்ப இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பெரும்பாலானோர் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த பேருந்து விபத்துக்குள்ளான பேருந்தை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது விபத்து இந்த சாலையை கடக்க முயன்ற கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரம் வரை இந்த பேருந்து சாலையின் தடுப்பு சுவர்கள் மீது மோதி இடித்து சென்ற காட்சியை நம்ம பார்த்திருக்கோம். இதுல பேருந்து நடுப்புறமாக அமர்ந்திருந்த பெரும்பாலானோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா சுமார் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தவர்கள். மொத்தமாக இந்த பேருந்தில் 67 பயணிகள் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். இதில் 10க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டத காரணத்தினால சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் ஆங்காங்கே வழியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கும் காயமடைந்தவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சம்பவ இடத்துல காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் முகாமிட்டு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. சேலம் தர்மபுரி மாவட்ட எல்லை பகுதி அப்படிங்கிறதுனால மீட்பு பணியில சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு. காரணம், இந்த விபத்து நடந்த உடனேயே இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சேலத்திலிருந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர் வரைக்கும் செல்வதற்கான பிரதான சாலை என்பதால நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் இந்த பகுதியை கடந்து செல்கின்றன. இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து தடை ஏற்பட்டதனால பெரும்பாலான வாகனங்கள் இந்த பகுதிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. வேதவழி, மோகன்ராஜ், அந்த விபத்து நடந்த சாலையோட வடிவமைப்பு என்பது எப்படி இருக்கிறது? அந்த இடத்துல இதற்கு முன்னாடி வேற ஏதாவது விபத்துகள் நிகழ்ந்திருக்கிறதா? கண்டிப்பாக இந்த விபத்து நடந்த இந்த தொப்பூர் பகுதியானது ஒரு விபத்து பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதியாகும். காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பகுதியானது சற்று மேடு பள்ளம் நிறைந்த பகுதி மற்றும் அதே போல சாலைகளில் அதிகப்படியான வளைவுகள் இருக்கக்கூடிய பகுதி. இறக்கமான பகுதிகளில் அதிக பாரம் ஏற்றி வருகின்ற லாரியோ பேருந்தோ வருகின்ற பொழுது கட்டுப்பாட்டை இழந்து அவ்வப்போது விபத்து நேரிடுவது வழக்கம். குறிப்பாக இந்த இடத்துல ஏற்கனவே கோர விபத்துக்கள் பல நடந்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் நாள்தோறும் அவ்வப்போது சிறு சிறு விபத்துகள் நடந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். இதற்கு இந்த பகுதியின் அந்த மேடு பள்ளமான சாலைகளும் வளைவு நெளிவு மிகுந்த சாலைகளும் தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏற்கனவே பலமுறை வைக்கும் கோரிக்கை, இந்த பகுதியில் அதிக அளவிலான விபத்துகள் ஏற்படுவதால் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் அமைக்க வேண்டும், அருகாமையிலேயே அவசர சிகிச்சைக்கான மருத்துவ முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்க வேண்டும் என பலமுறை இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இப்பகுதி மோகன்ராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து அரசு மருத்துவமனை டீன், சேலம் அரசு மருத்துவமனை டீன் கனகராஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இந்த விபத்துல காயமடைந்த எத்தனை பேர் உங்களுடைய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுடைய நிலை தற்போது எப்படி இருக்கு? தருமபுரிக்கு அருகில் தொப்பூருக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஒரு லாரி மோதின விபத்துல கிட்டத்தட்ட இங்க இதுவரையில 8 பேர் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுல 8 பேருமே நல்ல ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஒரு 5 பேருக்கு வந்து கொஞ்சம் எலும்பு முறிவு அந்த மாதிரி சில காயங்கள் இருக்குது. ஆனா நியூரோ சர்ஜரி, ஆர்த்தோ சர்ஜரி, எலும்பு முறிவு டாக்டர்,
நரம்பு ஆபரேஷன் டாக்டர், அது பிசிஷியன்ஸு, ஸ்கேன் டாக்டர் எல்லாம் வந்து உடனடியாக வந்து எல்லாம் முழு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 5 பேருக்கு மட்டும் கொஞ்சம் எலும்பு ஃப்ராக்சர் இருக்கு. மற்றபடி 15 பேர் 8 பேருமே நல்ல நிலையில இருக்காங்க. சார், காயமடைந்த அனைவருமே வந்து மருத்துவ உபகரணங்கள்லாம் சரியா இருக்குதுங்களா உங்களுடைய மருத்துவம்? முழு அளவில் எந்த குறையும் இல்லாமல் முழு அளவில் இருக்கிறது. உடனடியாக ஸ்கேன் எடுத்தோம். எல்லாருக்கும் எடுக்க வேண்டிய ஸ்கேன் அர்ஜென்டா எடுத்து முடிச்சாச்சு. உயிரிழந்தவங்க அனைவருமே உங்களுடைய மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடல் வந்து அடையாளம் காணப்பட முடியுங்களா? இல்லைங்க, உயிரிழந்தவர்கள் இங்க யாரும் இங்க வரவில்லை. ஏதோ ஓமலூர் ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்கதா சொல்ல கேள்வி. இங்க யாரும் வரல. உயிரிழந்தவர்கள் யாரும் இங்க வருது இது வரைக்கும் வரவில்லை. காயமடைந்தவர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான சிகிச்சை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது? எப்போது அவர்கள் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? அது சார் 8 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல 3 பேருக்கு பெரிய காயம் எதுவும் இல்லை. சிறிய காயங்கள், உடல் சிராய்ப்பு காயங்கள், அந்த மாதிரி காயங்கள். மற்றபடி ஒரு 5 பேருக்கு வந்து எலும்பு முறிவு இருக்கு. எலும்பு முறிவுக்கு உடனடி மாவு கட்டு போட்டிருக்கோம். அதோடைய ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் டேக் 1 or 2 days. அப்புறம் அவங்க சரியாகி போறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு வாரத்துல 10 நாள் வரைக்கும் ஆகலாம். சார், காயமடைந்தவங்க எல்லாருக்குமே இங்கே சிகிச்சை வழங்கப்பட்டு பூரண குணமடைய வைக்க முடியுமா, அல்லது மேல் சிகிச்சைக்காக வேறு ஏதாவது மருத்துவமனைக்கு அனுப்ப பரிந்துரைக்கப்பட்டிருக்கா? அதுல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே இங்க வந்தவங்க இது வரைக்கும் யாருக்குமே தலையில அடிபடல. ஸோ தலையில அடிபடாத வரைக்கும் பெரும்பாலும் வந்து உயிருக்கு ஆபத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இங்கேயே அதுக்கு வேண்டிய எல்லா வைத்தியமும் முழு வைத்தியமும் இங்கே பண்ணி அனுப்பிச்சிட முடியும். யாருக்கும் அந்த உயிருக்கும் அப்ப ஆபத்து மேற்பட வாய்ப்பு இல்லை. எல்லாருமே முழு சிகிச்சைக்கூட வாய்ப்பு வசதி இங்கே இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், தொப்பூர் அருகே நிகழ்ந்த விபத்துல 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்து எப்படி நடந்தது? நீங்கள் நேரில் சென்று பார்த்தீர்களா? இந்த தகவல் கிடைச்சோன்னா அரசு பேருந்தும் மணல் லாரியும் மோதி கொண்ட தகவல் கிடைச்சோன்னா அந்த இடத்துக்கு உயிரதிகள் எல்லாம் விரைஞ்சிருக்காங்க. இந்த சேலம் ஜிஹெச்ல 8 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 8 பேர்ல இப்ப நேரடியாக பார்த்துட்டோம். 7 பேர் வந்து கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கு. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ஹெட் இன்ஜுரி இருக்கு. ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. விபத்துல காயடைந்த நபர்களை வந்து நம்ம தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அது சம்பந்தம் நேரடியாக பார்க்க போயிருக்கோம். இதை பார்த்தோம் அந்த இடத்துக்கு நேரடியாக நான் ஆய்வுக்கு போவோம். போயிட்டு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அந்த நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம அனைத்து நடவடிக்கையும் மாற்று நிர்வாகம் எடுக்கணும். சார், அந்த சாலையோட வடிவமைப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொதுமக்கள் சாலை மறியல தற்போது ஈடுபட்டு வராங்க. இப்ப வந்து விபத்துல காயடைஞ்சவங்களும் இப்ப நம்ம வந்து நேரடியாக அரசு மருத்துவமனை பொது மருத்துவமனையில 8 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இப்ப நான் பார்த்துட்டு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கோம். அங்கேயும் பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு நேரடியாக போங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேங்க மேடம். இல்ல சார், அங்க இருக்கிற சாலையோட வடிவமைப்பு சரியில்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற பொதுமக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இல்ல அதுதான் சாலை மறியல் காலை இருந்ததுமா. உடனே இப்ப சாராட்சி அங்க நேரடியாக போயிட்டாங்க. சப்கல்ட்டு போயிட்டாங்க. உயர் காவல்துறை அதிகாரி, சுகாதார அதிகாரிலாம் போயிட்டு எல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி காயடைந்தவங்க எல்லாம் தனியார் அரசு மணிப்பால் மருத்துவமனையில இருக்காங்க. அங்க போய் பார்க்க போயிட்டு இருக்கோம் மேடம். அங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணா நம்ம தகவல் சொல்றாங்க. சார், இப்போ இந்த விபத்துல 6 பேர் இறந்திருக்காங்க. அந்த இறந்த 6 பேருடைய உடல்களும் அடையாளம் காணப்பட்டு விட்டதா? அவர்களுடைய உடல்கள் அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஆமா, இதுவரை கன்ஃபார்ம் கூட 5 நபர்கள் இறந்திருக்காங்கம்மா தகவல். இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எல்லா அதிகம் அவங்களுடைய விவரங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு நம்ம தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுதான் மாவட்டத்தில் நானே நேரடியாக போய் பார்த்துருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அடுத்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் மேடம். சரிங்களா? பாதிக்கப்பட்ட நடவங்களுக்கு உடனே வார்ப்புட்டிங்க இப்ப நடவடிக்கை எடுத்து நம்ம அவங்க சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் ரவுண்ட் கிளாக் அங்க போட்டிருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசலாம். மோகன்ராஜ், இந்த விபத்துல காயமடைந்தவர்களோட நிலை என்பது தற்போது எப்படி இருக்கு? வேதவழி, இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் பெரும்பாலானோர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் 8 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களில் ஒரு சிலருக்கு அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு மேல் சிகிச்சை, தீவிர சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது அப்படிங்கறது குறித்த தகவல்களை இங்க இருக்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்போம். சொல்லுங்க, இந்த பகுதி என்ன மாதிரியான பகுதி? இது அடிக்கடி சாலை விபத்து நடக்குமா? பேர் காமராஜுங்க, நானும் டிரைவர் தான். இந்த இடத்துல மேம்பாலம் கட்ட வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா கேட்டிங்களா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட கேபிஎன் டிராவல்ஸ்
இந்த இடத்துல கேப் இது செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. செக் போஸ்ட் நிறுத்துறப்ப லாரி மணல் லாரி வந்து இந்த வண்டி வந்துச்சிங்க, கல்வண்டி வந்துச்சிங்க. கல்வண்டி செக் போஸ்ட் போலீஸார் கடக்கிறப்ப லாரி நின்னோடனே கேபின் டிராவல்ஸ் வந்து இடிச்சிருச்சு. மக்களோட டிரைவர் காப்பாற்றுறதுனால அந்த டிரைவர் வந்து தலை கட்டாயிருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து செக் போஸ்ட்ல இருந்து இந்த மேம்பாலம் வரைக்கும் ஒரு மேம்பாலம் எடுத்தீங்களா பிரச்சனை வரும் கணவாய் ஏறீங்களா மாசம் 10 நாளைக்கு ஒரு டைம் கூட நடக்குது, டெய்லியும் கூட நடக்குது. கிட்டத்தட்ட நடந்துட்டே இருக்கு. இந்த விபத்துகள் அடிக்கடி நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? காரணம் என்னன்னாங்க, இது பைபாஸ்ல வரவங்க கட்டிங் கிடையாது, வரவங்க ஸ்பீட்ல வராங்க. அப்படிங்குள்ள இந்த பக்கம் மேட்டூர் ரோட்ல இருந்து வரவங்க பார்த்து திரும்புறதில்ல, அவங்க வரவங்க ஸ்பீடு கண்ட்ரோல் கிடைக்காம வந்து இது மாதிரி நடந்துருது. இதுக்கு ஒரு மேம்பாலம், கண்டிப்பா மேம்பாலம் போட்டா எந்த விபத்தும் தப்பிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இந்த ரெண்டு பலமுறை விபத்து நடந்து பொதுமக்கள் பல கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. சொல்லிட்டு எதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எதுவும் எடுக்கல. வேதவழி இப்ப இந்த பகுதியில் இருக்க மக்கள் தெரிவிச்ச கருத்துக்களை பார்த்திருப்பீங்க. அதாவது நாள்தோறும் அவ்வப்போது விபத்து நடக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த உரிய நடவடிக்கை எடுக்கணும், குறிப்பாக மேம்பாலம் ஒன்று அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. ஆனாலும் கூட அவ்வப்போது விபத்து நடந்தும் இது குறித்து இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக விபத்துக்களை இந்த பகுதியில் தடுக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும், உரிய விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதே போல அவசர சிகிச்சைக்கான மருத்துவ முதலுதவி மையமும் அமைக்கணும் அப்படிங்கறதா இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. வேதவழி மோகன்ராஜ், குறிப்பா இன்னைக்கு நடந்த இந்த விபத்துக்கு என்ன காரணம் சொல்லப்படுது? முழுமையான காரணம் தெரிய வந்திருக்கா? அதாவது ஓட்டுநருடைய கவனக்குறைவா அல்லது ஓட்டுநர் வந்து அதிவேகமா வாகனத்தை இயக்குனது காரணமா? என்ன காரணம்ன்றது முழுமையா தெரிய வந்திருக்கா? இந்த விபத்தினை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்ம இப்ப நின்றுட்டு இருக்க இந்த பகுதியில இந்த விபத்து நடந்தக்கூடிய அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தற்பொழுது இந்த அவசர ஊர்திகள் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும் இந்த சாலை தான் பேருந்து அந்த வழியாகத்தான் வெளியே தொப்பூர் நோக்கி செல்வதற்காக வந்துள்ளது. இப்ப இதன் மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சேலத்திலிருந்து தர்மபுரி செல்லும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பொதுவாக வாகனங்கள் அதிவேகமாக இயக்கப்படுவது வழக்கம். இந்த இடத்துல ஒரு பிரிவு சாலை இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு சிக்னல் அமைச்சிருந்தா இது போல ஒரு பெரும் விபத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இங்க சிக்னலும் அமைக்கப்படவில்லை. இங்கே காவல்துறையோட சோதனை சாவடியும் ஒன்று இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த பகுதியில் தான் அவ்வப்போது காரணம் இந்த பிரிவு சாலையிலிருந்து கடக்க முயலும் வாகனங்கள் மீது நேரடியாக வந்து கொண்டிருக்கும் வாகனங்கள் மோதுவது, அதே போல பெரும்பாலான வாகனங்கள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது மெதுவாக செல்லும் லாரிகள் மீது பின்னே வரும் வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாவது என பல விஷயங்கள் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவுதான் இந்த விபத்திற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. இந்த விபத்து நடந்த அமைப்பை பார்த்தால் நம்மளால் சில விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது மேச்சேரி சாலையிலிருந்து வெளியே வந்த பேருந்து மீது பக்கவாட்டில் நேரடியாக வந்து மணல் பாரம் ஏற்றி வந்த லாரி மோதியதில் சாலையின் தடுப்பு சுவர்களை இடித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 20 அடி தூரத்திற்கு அந்த பேருந்து உள் சென்று விபத்துக்கு உள்ளாயிருக்க அந்த கோரமான காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த விபத்துக்கு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவுதான் முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. வேதவழி.